ஏசாயா 40:31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் நமக்கு ஒரு புதிதான ஒரு மாதத்தை கொடுத்திருக்கிறார். மே மாதம் 2026 வருடத்திலே, இந்த மாதத்திலே கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் வழிநடத்துவாராக. கடந்த மாதத்திலே பலவிதமான சோதனைகளையும் வேதனைகளையும் நாம் சந்தித்திருப்போம். ஆனாலும் கர்த்தருக்குள் வளருகிறதற்கு அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த மாதத்திலும் அவருக்காக வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறதான அந்த தலைப்பு என்னவென்று சொன்னால், நம்முடைய பெலனை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வறண்டதான ஒரு சூழ்நிலைகளை நாம் அனுபவிக்கிறோம். சோர்விழந்து களைத்து போய் சரீர பிரகாரமாக, உணர்வு பிரகாரமாக, நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையிலே களைத்தவர்களாக நாம் போய் உட்கார்ந்து இருப்போம். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பலன் நம்முடைய சுய பலத்தினால் கடந்து வருகிறது அல்ல, சுய செயலினால் கடந்து வருகிறது அல்ல, தேவனிடமிருந்து கடந்து வருகிறதாக நாம் பார்க்க முடியும். எனவே ஒரு மனிதன் சோர்விழந்து இளைப்பாறி சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால் அவன் பலன் பெற்றுக் கொள்ளுகிறது இல்லை என்று நாம் வேதத்தில் பார்க்க முடியாது. தேவன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறதான போது பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். அவர் கொடுக்கிறதான பலன் ஏதோ கொஞ்ச நஞ்சமான பலன் அல்ல, முழுமையாக நம்மை மீட்டு, முழுமையாக புதுப்பித்து, முழுமையாக பலனடைய செய்கிறதான தேவனாக இருக்கிறார். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். எலியா அவர் யுத்தத்திலே வெற்றி பெற்று இப்போது களைத்து போய் இருக்கிறார். யெசபேல் இவர்களை மீண்டுமாக தாக்குகிறார் என்கிறதான செய்தி வருகிறது. இந்த எலியா அவர் சோர்வடைந்து மனம் கசந்து கேரித் ஆற்றங்கரையிலே போய் அமர்ந்திருந்து ஆண்டவரிடத்தில் சொல்கிறார், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், போதும் ஆண்டவரே, போதும் என்று சொல்லி தேவனிடத்தில் அவர் மன்றாடுகிறார். ஆனால் தேவன் அவரை இளைப்பாற செய்து அவருக்கு உணவு கொடுத்து, அவர் இளைப்பாறுவதற்கு அப்புறமாக அவரோடு கூட மெல்லிய சத்தத்திலே பேசி, நீ போக வேண்டியதான தூரம் வெகு தூரமாக இருக்கிறது என்று அவருக்கு புது பலனை கொடுத்து, அவருடைய பலனை இன்னும் அதிகமாக புதுப்பித்து பலப்படுத்தி அவர் அனுப்பினவராக இருக்கிறார். அதற்கு அப்புறமாக இந்த எலியா பலன் அடைந்து மீண்டும் பெரிதான காரியங்களை தேவனுக்காக செய்தார் என்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அதே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது என்ன நடக்கிறது? அவர்கள் புது பலனை அடைவார்கள், அவர்கள் உயர எழும்புவார்கள், இளைப்படையார்கள், சோர்ந்து கூட போக மாட்டார்கள். மாறாக பலன் அடைந்து தேவனுக்காக இன்னும் உயர உயர எழும்புகிறவர்களாக காணப்படுவார்கள். பிரியமான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் அவருக்காக உயர எழும்ப வேண்டும் என்று சொல்லியும், புது பலனை பெற்று சோர்ந்து போகாத படிக்கு, இளைப்படையாத படிக்கு கர்த்தருக்காக ஓட வேண்டும் என்று சொல்லியும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த மாதத்திலே தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய புது பலனையும் புது கிருபைகளையும் அவர் கொடுத்து நம்மை வழி நடத்துவாராக. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இந்த மாதத்திலே கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் புது பலனையும் புது கிருபைகளையும் புது ஆரோக்கியத்தையும் கொடுத்து கர்த்தர் காத்து கொள்வாராக. இந்த தியானத்தை நாம் ஜெபத்தோடு கூட முடிக்க போகிறோம். இந்த மாதத்தில் திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறதான உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிறதான இடங்களில் உங்களுடைய கண்களை மூடி பரலோகத்தை நோக்கி பார்க்கிறீர்களா? நீங்கள் ஜெபிக்கிறதான போது வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுடைய கரங்களை வியாதி உள்ளதான இடத்திலே வைத்து தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீ கொடுத்ததான இந்த புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரம். புதிய பாதுகாப்பை நீர் கொடுக்க போகிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகளை சந்திக்க போகிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளோடு கத்து இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதத்திலே திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறதான உம்முடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிங்க. புதிதாக பிறக்க போகிறதான வருடம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வரத்தக்கதாக ஜெபிக்கிறேன். வியாதியோடு பலவீனத்தோடு கண்ணீரோடு கவலையோடு யாராவது ஆண்டவரே இந்த ஆண்டவரே செய்தியை பார்த்து எங்களோடு கூட ஜெபிக்கிறார்கள் என்று சொன்னால் கர்த்தர் அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன். சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவ கிருபையினாலும் தேவ பிரசன்னத்தினாலும்
தேவ அபிஷேகத்தினாலும் நீ நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும் இந்த மாதத்திலே காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. எங்களுடைய தேவைகள் எல்லாம் நீ சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தை கடவுளை நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடையதான அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்னும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக அமையட்டும். God bless you. ஆமென், ஆமென்.